எல்லாம் உன் பெயரு ஒம்போகளே ஒம்போகளே மாண்டபிணத்தை கொள்ளை போட்ட ஐயா சுடல பிணச்செடியும் ஜவச்செடியுமாக மயானத்திலே இருந்து இங்க நமத்தியாபுரத்து சுடல அந்த கையிலைக்கு வருவாரா பச்சை மதலை போலே வாடையோடு அலங்கார தொட்டில புறத்து ஐயா அறியாத மகம் போல பயர் பதிச்ச புள்ள போல குரல் பாடுவார் சத்தி பார்க்க கட்டி மகன் சுடலைக்கு நமக்கு வேண்டாம் கையிலே இருந்தானா காட்டிக்கு அடங்க மாட்டான் உடல கலையில் ஆசை இருக்க மாட்டான்
என் அமைச்சரில் மகராசா மாயான் மாண்ட பிண வாடையோடு மலரையா படுத்திருக்க செத்த பிண வாடையோடு சொகுசாக படுத்திருக்க கண்டாள பார்வதி கடவுளை கூப்பிடு ஈஸ்வரனே பகவான் இவனை பிள்ளைன்னு நினைச்சிருந்த பிள்ளைன்னு இவன் பெரியவனா இருக்கானு மகனாக மதிச்சிருந்த மாயக்காரை வந்தார் மையானம் போன புள்ள மாணிக்க கையிலைக்கு மாயாண்டி ஆகாது தில்லவனம் போனவன் செஞ்சுடலாகாது இடுகாடு போனவன் இடுகாடு இந்த கைலாசமாகாத பெண்ணுக்கு பிணச்சமாதியம் உண்டு மாப்பிள இப்பேற்பட்ட மகன் ஐயா தொடல கைலாசம் வேண்டாம் இது சைவ கைலைக்குள்ள அசுவத்தை கலக்கார் இது அசுவம் கலந்தா கைலாசம் அழிவது நிச்சயம் அதனால பகவான் இந்த தொடலைய பூலோக அனுப்புங்க பூமாதேவி அன்று பிணச்சமா கூடுதுன்னு சொன்னாள் அல்லவா புகழாக அனுப்ப வேண்டும் என்று என் சத்தியும் சிவனும் கலந்து பேசவா ஏ தொட்டில படுத்த திடீரென்று எழுந்தரி பகவானுக்கு முன்னால் குழந்தையா இருந்த வேணும் நமச்சியாபுரத்து மாயான் ஏ கொடி போல வளர்ந்து நிற்கான் முன்னால் மகனாக இருந்தவன் வானத்துக்கும் பூமிக்கும் அதொருலி காட்டுதாரே ஏ ஆதாளி பாடுதார உடல் ஆதாளி பாடுதார என் மகன மாயாண்டி இந்த ஜைவனல்ல கையிலக்குள்ள சமப்பால கலக்கலாம் என்னுடைய வாசலுக்கு இறந்த பிண ஆவதடா ஏ நமச்சியாபுரத்து மாயாண்டி எங்க கைலாசத்துக்கு நீ ஆசுமாகாதப்ப நீ பூலகட்சிமைக்கு போனீங்கன்னா உன்னுடைய அட்டகாசம் அங்க நடத்தினியானா அங்குள்ள மக்கள் எல்லாம் உன்னை பயந்து வணங்குவாரப்ப எங்க ஆண்டவனும் பலாசத்தையும் சொன்ன நேரத்தில் அப்பா ஐயா சுழலே அப்பாவுக்கு முன்னாலே சொல்லுதார் நான் பூலோகத்துக்கு போனுமானா எனக்கு பேரு வேணும் புகழ ஏ எந்த கப்பா பகவா நான் கையில விட்டு போனும் மானா உங்க கட்டி மகனுக்கு தான் ஒரு பேரு ஒண்ணு கொடுக்கணுமே யாருடைய மகனை என்று இந்த உலகத்துக்கு தெரியணுமே எனக்கு எட்டாத பீடம் போட்டு யானி வச்சு மாலை சாத்தி ஈச மகன் சுடலை இன்னு இந்த கையில நிலைய வேணும் சிறப்பான நேரத்தில் ஐயா மாயாண்டி அப்பாவுக்கு முன்னாலே நிலையம் போட்டு
என்னை பேரும் புகழாக பூலோகம் போனோம்னா போனோம்னு சொன்னா எனக்கு 8 நாள் நோம்பிருந்து இருந்து கையில காப்பு கட்டணும் 8வது நாளை காலு ஒண்ணு நட்டணும் காலு நட்டு வாசலில் ஆன கொட்டா பந்தல் போட்டு தீப்பிலைட்டு எரியணும் சீரியல் மினுங்கணும் மணி விளக்கு மாயாண்டி சுடலுக்கு வில்லடிச்சு குடமடிச்சு விளையாட வைக்கணும் என் மாமாவை கூப்பிடுங்க என் மாமா ஆலிலையில் பள்ளி கொண்ட என் ஹரிராமன் ரகுராமன் பச்சமால் பாண்டரங்கன பண்டரிநாதர இந்த மரும ஓட்டு பார்க்கதற்கு மாமாவை அழைத்திடுங்கோ எங்க ஐயா சுழலை ஓட்டு நிலையம் வாங்குவதற்கு ஆமையோ இப்பேற்பட்ட ஒரு சொருவக்காரன இந்த வையை சீமைக்கு நான் போன் பண்ணி சொன்ன எனக்கு வில்லோடு முரசோடு ஓட்டு கொடை கொடுக்கணும் 8வது நாளையில நான் உங்க உள்ள மாயா உங்க மேல பயிரெடுத்து கோமரமாடணும் உங்க மேல பயிரெடுத்து நான் கோமரமாடணும் இந்த கையிலே உள்ளவர்கள் எல்லாம் பார்க்கணும் கண்ணால பார்க்கணும் அப்பா அதனால் 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஜிமார்கள் அழைத்து எங்க மகனுடைய செல்ல ஓட்டு கொடைய பார்ப்பதற்கு இது அலங்கார கொடையாக இருக்கணும் அப்பா இங்கே வாங்கும் வீட்டு கொடைதான் நாம் பூலோகம் போனார் பூலோகத்து மக்களை புள்ளியாக நிக்கணும் யாரு சொல்ல வேணும் என்று ஆண்டவ முன்னாலே வீட்டு கொடை காப்பாரா வீட்டு கொடை கேட்டவோடு அலங்கார கைலாசத்தை பந்தல் அலங்காரம் பார்க்கறதுக்கல்ல அப்பேற்பட்ட அலங்கார பந்தல் தோரணங்கள் கட்டி ஏய கொட்டகையம் பந்தல்கள் கொலவாழ தொங்கல்கள் எங்க ஐயா சுடலைக்கு கைலாசத்துல இப்ப நடந்தது வார்த்தையில ஒரு கொடை இப்ப நடந்தது அல்லவா வீட்டு கொடை நடந்தது மாதிரி அந்த கைலிங்கேரி வாசலில் பகவானோட கையா மகனான சுடலைக்கு தனி கொடை கொடுக்க போறா தனி கொடை கொடுப்பதற்கு மகனுக்கு பயந்து எவனாவது தாப்பம் அவனுக்கு பயப்படுவானா பயப்பட மாட்டாங்க ஐயா சுடலைக்கு ஆண்டவன் பராசக்தியும் 3.25 நாளிய பதறி நின்றுருக்காங்க ஐயா எடுத்த சொருவத்தை பார்த்து ஏ மகனே ஐயா சுடல உன்னுடைய அட்டகாசம் கைலைக்குள் ஆகாதப்ப ஆகாது மகனே உனக்கு கேட்க பலிபாலங்கள் அல்ல தாரம் அப்பா பலக்கை கொடுப்பாரா பலக்கை கொடுக்கும் போது இந்த ஐயா சுடலைக்கு தனி வில்லடிச்சு பாடணும் மருமகனுடைய ஆட்ட பாட்டத்தை எல்லாம் மாமனார் பார்க்கணும் அல்லவா எங்க மாமாவை அழைத்திடு மாயாண்டி சொன்ன அவன் கடவுளான பகவா யாலிலையில் பள்ளி கொண்ட ஹரிராமன கூப்பிடுதா ஏ பால்கடலில் பள்ளி செய்வான் பச்சமலை அழைப்பாரா ஏ மைத்துன மாயவர கைலாச வரவே தட்டிவன் சுடலகித்தான் சொந்த செலவா தனி கொடை கொடுக்க போ மாயனார் வரவே வேணும் எங்க பகவானும் கூப்பிடு
பழக்க சாத்தி பட்டத்தார் வேட்டி கட்டி மாயாண்டி கொடப்பாக்க மாமனார் புறப்படுதா ஏ புறப்பட்ட மாயவனும் பச்சைக்கால் கரடன் மேல ஏ கண்ணனவர் அமர்ந்து கொண்டு திருப்பால் கடலை விட்டு சிவனுடைய கைலாசம் எங்க திருமாலும் வருவாரா ஆதி நாராயணன் அமனிதன் கண்டபெருமான் கைலாசத்துக்கு வாரார். வந்த அத்தான பாக்காரு அத்தான் காவி வேட்டி யோக வேட்டி கட்டி ஐயா சுடலைக்காக ஒரு கோமரமா நின்னு கொண்டு ஆதிபராசக்தி ஐயா சுடலைக்கு ஒரு கோமரமா நின்னு கொண்டு நிக்கதை பார்த்தார். என்னத்தான் இது ஒரு வேஷமா? இது வேணுமா உமக்கு இந்த வேஷம்? இது ஆடிய திருவிளையாடல் போதாதா? போதாதாத்தானோ 64 திருவிளையாடல் ஆடி முடிச்சிட்டேற பகவானே. இப்ப என்ன அலங்கோலமா நிக்கிற அகுமான சின்னம் என்ன என்று கேட்கார் என்று அத்தானை பார்த்து மைத்துனர் கேட்டார். இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் புலமையை பரிசளிக்க வேண்டும் என்று என்னை பரிசளித்த அன்பு சீமான் மேலே மூணாத்து பகுதியில் முக்கடல் ஓரத்தில் சிவலப்பேரி நதிக்கரை ஐயாவான செஞ்சுடல ஆத்தாங்க ஓரத்தில் சிவலிங்கமாய் இருந்தார். சிவலிங்கமாய் இருக்கும் போது அதுல ஒரு யாதவர் சன்னியாதி யாதவர் தான். ஆடு மேச்சு வரார மேய்க்கும்போது ஐயாவனமாயான் ஆண்டி நல்ல வேடம் கொண்டு பண்டாரஞ்சாடையில் சன்னியாசியாதவர் மறிப்பாரமாயான் ஐயாவை ஏதவர் தண்ணி தாக அதிகருக்கு அதனால ஏதவர் ஆட்டுப்பால் கறந்து தாரும். பனவோல பட்டையில கறந்து தரும். இங்க ஆதிமகன் மாயான் சன்னியாசியாதவர்கிட்ட ஆட்டுப்பால் காட்டவோ சுவாமி என்னுடைய ஆடியாலும் கலட்டாடு மலட்டாடு. ஓ சாமிய நம் பத்தி மேய்க்க ஆடு ஏழாடும் கலட்டாடு கலட்டாட்டிலையும் மலட்டாடு. என்கிட்ட பால் கட்டியனா பால் ஆட்டுப்பால் இல்லைன்னு சன்னியாசியாதவர் சுடலை என்று தெரியாம மாயாண்டி அறியாம ஆட்டுப்பால் கேட்க மாயாண்டி சொல்லுதார். சன்னியாசியாதவர் போரு நல்ல ஆட்டிலதான் இப்பம் போய் பாரும் ஐயா பாலு சொரக்கும் ஐயோ பனவோல பட்டையில பால் கறந்து வாரும் மாயாண்டி சொன்ன போது சன்னியாசியாதவர் ஏழாடு கலட்டாடு அதுல ஒரு போராடு
போராட்டு முன்னார் தண்ணியாதவர் பரவோல பட்ட போட்டு ஆட்டுக்கு முன்னால பட்டைய ஏந்துறார். பட்டைய ஏந்தும் போது கிளட்டாடு மலட்டாடு ஏ பாலு அங்க சுரக்குதையா. ஐயா ஆட்டு பால கறக்கா பட்டையில நெருக்கா நினைச்சு வந்த யாதவரும் ஐயா சுடலைக்கு பட்டார கிளவமின்னு ஆண்டி கிளவமின்னு இறந்து உன்ன ஆண்டின்னு சன்னியாசி கோனார் பட்டையில பால் புடிச்சு கொண்டுகிட்டு வாரார். கொண்டு வரும் நேரத்தில சித்தாத்தங்கரையில மூணாத்து பிரிவில ஐயாவனமாயான் யாதவர்க்கு முன்னா சிவலிங்கமா முளைக்கார அந்த சிவலப்பெரி நதிக்கரையில் வந்தவரா சிவலப்பெரி சுடலை என்றும் சிவலப்பெரி மாயாண்டியா சிவலப்பெரி முண்ட சுவாமி ஊரெல்லாம் ஒன் பேரு ஏ உலகம் எல்லாம் ஒன் புகழு. நாட்டாறு மக்கள் எல்லாம் ஐயா சுடலைன்னா அசந்து பயப்படுவா. பயந்து நிற்கும் மக்களுக்கு வரம் கொடுப்பார் மாயான் சிவலப்பெரி காத்ததால சிவலப்பெரி ஏ சிவலப்பெரி மாயாண்டி. ஐயா ஊய்க்காடு இருந்ததால ஊய்க்காட்டு சுடலை என்றும் ஊய்க்காட்டு ஜமினி என்றும் அங்க ஒரு நிலைய வாங்கி ஆறுமங்கலம் போவார். ஆறுமங்கலம் போயல சங்கரம் பிள்ளை இடத்துல ஐயா சுடலத அங்க சுடலை என்று ஆறுமங்கலம் சுடலையாக ஆறுமங்கலம் ஏ கொலுவிருந்தார் மாயாண்டி. இந்த ஜனபான நேரத்தில் ஆண்டி மதிக்கொழுந்த மல்லிகப்பு வாசகந்தான் ஏ செஞ்சுடல மாயாண்டி பேச்சி மகன் சுடல ஈச்ச நமஞ்சாபுரத்து மாயாண்டிய பேராண்ட ராசன் தானே புகழாண்ட தெய்வம் தானே ஏ ஐயாவே செஞ்சுடல மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மையானத்தில் வளர்ந்த பிள்ளை சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை நீ தில்லவனம் போன பிள்ளை ஏ பேச்சிக்கு மகனாக நீ தலைமகனா அமர்ந்த மகன் ஏ ஐயாவான் செஞ்சுடல மூணாஞ்சாம வேளையில பரணி ஏறி முடிச்சவரா கரும்பு பால் குடிச்சவரா ஏ ஐயாவான் பேச்சி மகன் நமஞ்சாபுரத்து மாயாண்டிய நான் கச்சே வரைஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கல் வச்ச இங்க நமஞ்சாபுரத்து மாயாண்டிய அவளது வர சுங்கலில அவருடைய ஆச்சாரம் ஏ ஐயா சூடலக்குத்தான் இடது வரம் சுங்கலில யாமதேவன் அச்சாரம் முன்பரத்து சுங்கலில நமஞ்சாபுரத்து மாயாண்டிக்கு ஏ மோகனியாள் அச்சரம் பெண்பிரத்து சுங்கலில அந்த பிரம்மனோட அச்சரம் ஏ ஆண்டவன் தான் செஞ்சுடல கல்லடமும் கொல்லாவ தாவரக்க மணியழகும் 7 மணி வல்லையம்மா நமஞ்சாபுரத்து மாயாண்டிக்கு இடுப்பலூர் தல்லடமா சுடலைக்குத்தான் உல்லாச
குல்லாவன் உனக்கு ஆன பந்தம் ஒரு கையில எங்க நமஜாபுரத்து சுடலைக்குத்தான் சுடலைக்குத்தான் உனக்கு அழுக்கு தடி மறுகையில உனக்கு ஒரு கையில எங்க நமஜாபுரத்து சுடலைக்குத்தான் உனக்கு ஆளுமணி வல்லையம்மா பேச்சி மகன உனக்கு இடுப்பில் ஒரு யானைக்கு ஆனழக எங்க நமஜாபுரத்து மாயாண்டியா நீ யானைக்கு ஆனழக நீ ஆனழக நீ அம்பல சிலையழக நீ ஆனழக நீ செக்க நல்ல சிகப்பழக எங்க நமஜாபுரத்து மாயாண்டிய நீ செந்திருக்க பொட்டழக கட்டழக மாயாண்டி பொட்டழக நீ பொட்டழக நீ கண்ணாடி மூக்கழக பொட்டழக எங்க நவஜாபுரத்து பேச்சி மக நீ செம்பு நல்ல சிலையழக சிலையழக நீ செந்திருக்க போட் 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 போட்டு எங்க அடங்காத சுடலைக்கு அந்த கைலாசத்திலே ராமபெருமான் வெள்ளடிக்க எங்க ஹரிராமனே ஐயா சுடலைக்கு மருமவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆணழக ஆதி கைலாசத்தில் யாரும் இல்லை என்று என் பெருமாள் நவநீத நாராயணனவர் ஐயா நல்லருவ நாணலாக்கி நல்லருவ நாணலாக்கி நாணலாக்கி ஐயா நன்றி தலைய குடமாக்கி நமக்கரத்த 9 மணியாக்கி ஹரிராம அண்ணாவிக்கு பாட இருக்கார் ஆதி மூலம் கொடமடிக்க அண்ணா வேலை வேறும் வலம் பாட நாரதரும் உடுக்கடிக்க தான வேலை தாளம் போட கலைக்கோட்டார் கட்டடிக்க எங்க ஐயா நமஜாபுரத்தானுக்கு ஆதி கைலாசத்துல மாயக்கண்ண எங்க சுடலைய வெள்ளில எப்படி கோப்பிடுதார் தெரியுமா தானை தன்ன தனனை தன்ன தனனை தன்ன அண்ணா தந்தேனை தோம் தனனை தன்னோ உனக்கு வேலையான வேலை ஐயா ஏ மாயாண்டியா உனக்கு விளையாடும் ஜாமந்தானா ஏ மருமகன மாயாண்டியா மணி விளக்குள் பிறந்த புள்ள நீ பிறந்த புள்ள நீ மாயனாக
பாடுதார மருமகனும் ஆடுதார ஏ அப்பா மேல பயிரெடுத்து பயிரெடுத்து இந்த அருமை பிள்ளை இவன் ஆடுதான் பகவானுட முகங்கள் எல்லாம் ஏ மஞ்சளைய கீறி இருக்கு ஏ செவ்வரளி மாலை போட்டு ஏ மாலை போட்டு கடவுள் சுடலையாக ஆடுவாரா மாலை போட்டு ஆடு மாயாண்டி சொல்லுதார் ஏ மாமாவே மாயக்கண்ணா என்னுடைய பிறவிராமத்தை சொன்னீர நான் வளர்ந்த இடத்தை சொல்ல வேண்டாமா அந்த மையான கட்டத்தை நல்லா பாடுங்கள் என்று எங்க ஐயா சுடலை மாமனை எதிர்த்து கேட்காரு உடனே மருமகனுக்கு எங்க ஐயா மாயக்கண்ண அந்த மையான கட்டத்தை என்ன பாடுதார் தெரியுமா மையான களமதியில வடியா சுடல மாட மாண்ட பிணமு வேவுதப்பா உனக்கு மாண்ட பிணம் வேவுதப்பா வடியா சுடல மாட களமதில வடியா சுடல கண்ணு எனக்கு சுட்ட பிணமு வேவுதப்பா எனக்கு சுட்ட பிணமு வேவுதப்பா வடியா சுடல கண்ணு சுடல மாட கருவி பிணமு வேவுதப்பா உனக்கு கருவி பிண வேவுதப்பா மாத்த சூலிதானையா சுடல வடியா சுடல கண்ணு வடியா சுடல கண்ணு இடமிருந்து மொரியுதாள சுடல ஐயா உனக்கு இடமிருந்து மொரியுதாள சுடல ஐயா ஏ வடியா சுடல ராஜா பிடிக்கிய சுடல ஐயா சுடல ஐயா வடியா மாயாண்டி வடியா மாயாண்டி இருந்து பிணமு வேவுதப்பா சுடல ஐயா இருந்து பிண வேவுதாள சுடல கண்ணே வடியா சுடல ராஜா சுடல ஐயா சுடல ஐயா வடியா சுடல மாடா வடியா சுடல மாடா சபம் இருந்து வேவுதப்பா சுடல ஐயா சபம் இருந்து வேவுதப்பா சுடல கண்ணே வடியா சுடல மாடா மாயக்கண்ண
மையானம் பாட பாட ஆமையோ மாயாண்டி நின்ன ஆட்டத்தை பார்த்து என்ன பாத்தியன்னு சொன்னா தேவர் மாதர்கள் எல்லாம் பயந்து நிக்கார்கள் உடனே ஆடக்கூடிய அத்தாம் பகவான கண்ணபெருமான் கையை எட்டி பிடிச்சுக்கிட்டாரு. என்னதான் உமக்கு தான் ஆட தெரியும்னு ஆடுதீரோ? இந்த கைலாசத்துக்குள்ள ஆடப்படுமா? இந்த கைலாசத்துல நீர் ஆடு நீர்னா இந்த கையில உள்ளவங்க எல்லாம் ஆடிட்டாங்கன்னா அப்புறம் கைலாசம் ஆட்டத்தை பிடிச்சிரும். அதனாலே அத்தான் உங்க பிள்ளைக்கு வாத்தி வரம் கொடுத்து வாசலை விட்டு அனுப்புங்கள் என்று மாய கண்ணன் சொன்ன போது ஏ ஐயா நமச்சாபுரத்தான நீ பூலோக சீமைக்கு போனீங்கன்னா உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 1008 சிவதலம் இருக்குதப்பா. உங்க மாமாவுடைய தலம் 108 திருப்பதி இருக்குதப்பா. நீ பூலோகத்துக்கு போக வேணும் என்று எங்க ஆண்டவன் பகவான் மகனுக்கு அனாக்கு வாரம் அழைக்கு வாரம் நெல்லு வாரம் கொல்லு வாரம் 1008 வரம் அதேதான் அண்ணா அப்பாட்ட வாங்குவாரா அங்க நிலையம் அது வாங்கி கொண்டு என் பேரு சொல்ல பிள்ளை வாரம் அந்த கைலாசம் தான் கடந்து தான் கடந்து இந்த பூலோகம் இறங்கி வாரா வரமும் பெற்று இந்த பூலோகம் வர வேறும் எங்கே வராரா பச்சை தண்ணி விளக்கறியும் அந்த மைதம் பிச்ச வாசலுக்கு மைதம் பிச்ச வாசலுக்கு வரபோத மக்கத்து நகரத்தில மைதாண்டவன் வாசலில அந்த இஸ்லாமிய கூட்டங்களும் ஐயா வருஷத்தில் 3 நாள் அண்ணா அல்லாவோட மதத்தை சொல்லி அந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கந்திரி நடத்துதார அந்த கூட்டத்தை பார்க்கார தளத்தில உயர்ந்ததாலும் பச்சை தண்ணி விளக்கறிய இந்த தளத்தில பார்த்திருக்கோம் மைதாண்டவன் வாசலில பொது நிலையும் வாங்கிறனும் வாங்கிறனும் நம்ம பேர வணங்கணுமே பிடிக்க வர சுடல செவிட்டில அடிப்பார் ஐயா சந்தன கூட
கோபுரத்து சுடலை சுடலையிட்ட பச்சை கோடி கம்பங்களை கம்பங்களை துண்டாக நொறிப்பாரா நொறிப்பாரா மக்கத்து பள்ளியில பள்ளியில பரவர பருவத்தில தட்டுவாரா இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் தொழுதுகிட்டு இருக்கும் பெண்ணு செங்க துண்டு மாட்டலும் இஸ்லாமிய பெண்கள் மேலை சுடலாள்ளி எரியுவாரா அம்மையோ மக்கத்து மைதம் வெள்ளி வாசலில் 8 நாள் ஒரு வாரமாக அட்டகாசம் பண்ணுதாரே இஸ்லாமிய பெண்கள் மேலே செங்கத்துண்டு மாட்டெலும்பு அள்ளி எரிதாரே அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பயந்து பேயோ பெஜாசோ என்று காத்தோ கருப்பு தெரியலையே செங்கத்துண்டு மாட்டெலும்பும் மேல எரியுத இது யாராயிருக்கும் அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அடடே வாப்பா கிட்ட ஓடி வந்த பெண்கள் எல்லாம் பாப்பாவை மீறலப்ப பாப்பாவை மைதலப்ப ஐயாவை சிந்தாலப்ப இதனால் இதுவரைக்கும் மக்கத்து மைதாண்டவ வாசல்ல வாசல்ல கோபுரம் உடைஞ்சதில்ல கொடிமரம் புடுங்கினதில்ல